உதகமண்டலம் ரயில் வரலாறு உங்களுக்கு தெரியணுமா? சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உதகமண்டலம் ரயிலின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து தொடர்ந்து வரும் அழகான பாரம்பரியமானது. இது நீலகிரி மலை ரயில்வே என்று அழைக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் குதிரை அல்லது கால்நடைகளின் மூலம் மலைப்பாதையில் பயணிக்க வேண்டியிருந்தது. 1854ஆம் ஆண்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப சிக்கலால் 1908ஆம் ஆண்டில் மட்டுமே முழுமையாக இயக்கத் தொடங்கியது. மலைப்பாதை தீவிரமான சாய்வு நிலப்பரப்பை கொண்டதால் வழக்கமான ரயில் ஏற முடியாது. எனவே ஏற்கனவே பாதையில் உள்ள ஓரக்காட்டு சக்கரம் மற்றும் ரயிலில் உள்ள இனியன் சக்கரம் இணைத்து பிடித்து வழங்குவது இது ரயிலை ஏறவும் இறக்கவும் பாதுகாப்பாக செய்கிறது. மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி வரை 46 கிலோமீட்டர், உயரம் 722 மீட்டரிலிருந்து 2103 மீட்டர் வரை, மொத்தம் 28 குறுக்குமலை வழிகள், 16 ஒற்றை சுரங்கங்கள், 250 மேம்பாலங்கள். அப்பா எப்படி இதை செஞ்சு முடிச்சாங்க? மலைப்பாதையில் கட்டுமானம் செய்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க. ரயில் பயணம் இயற்கையின் மத்தியில் ஒரு மாயாஜால அனுபவம் போலவே இருக்கும். பயணத்தின் போது காடுகள், அருவிகள், மலைத்தொடர்கள், தேயிலைத் தோட்டம், குன்னூர் ஒரு அழகான மலைநகரம். நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது. ஊட்டி மலையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7350 அடி உயரத்தில் இருக்கு. அப்போ குளிரும் அதிகமாக இருக்கும். புகழ்பெற்ற தேயிலை வகைகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறாங்க. இங்க குளிர்ந்த வானிலை ஆண்டு முழுவதும் இருக்கும். ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் வரை இயற்கையின் பசுமை நிறைந்த பருவமாக இருக்கு. நவம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிக்காற்று மேகமூட்டங்களுடன் காணப்படும் ஊட்டி. முக்கிய பழங்குடி மக்கள் தொடைர்கள் இங்க வாழ்றாங்க. அவங்க மாடுகளை வளர்த்து பால் பொருட்கள் தயாரிப்பதை கூட இன்றும் செய்கிறார்கள். வெளிநாட்டு புகழ்பெற்ற பள்ளிகளும் இருக்கு. 2005ஆம் ஆண்டு நீலகிரி மலை ரயில்வே யுனெஸ்கோ உலக பாரம்பரியமாக அறிவிக்கப்பட்டது. இது மவுண்டன் ரெயில்வேஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை நீல நிற சிறிய மோட்டார் என்ஜின் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரயில் பயணம் செய்வது ஒரு அழகிய அனுபவமாக இருக்கும். மழை, காற்று, இயற்கை காட்சிகள் மற்றும் பழமையான ரயில் சத்தம். பண்டிகை நாட்களில் முன்பதிவு இல்லாமல் சீட்டு கிடைக்க முடியாத அளவுக்கு புகழ் பெற்றது. சுற்றுலா பயணிகள் மற்றும் ரயில் காதலர்களால் மிகவும் விருப்பப்படும் பயணம். இது மாதிரியான பயணம் உங்களுக்கு பிடிக்குமா?